சேவைக்காக பணிக்காக வரலையே, அதிகாரத்தை பிடிக்கிற வெறியில் தானே வந்திருக்காரு. அதனால தானே எடுத்தோடனே என்ன முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைங்கன்னு இது வரைக்கும் பேசின ஒரே ஒரு தலைவரை எனக்கு காட்டுங்க தமிழ்நாடு அரசியலில். இப்போல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பெண்கள் அழுகிறத பார்க்குறோம். என்னோட தலைவன் விஜய் மட்டும் தோத்தா நான் பண்ணிக்குவேன், எங்கள் குடும்பமே விஷம் வச்சு செத்து போவோம். இது என்ன இது? இதை பேர் அரசியலா இது? அது ஒரு அன்பாக கூட இருக்கலாம்ல சார். அப்படியா? அவங்க அப்பாவை பற்றி அந்த பொண்ணு இது வரைக்கும் சொல்லிக்குமா? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன். நீ ஒரு கட்சியை வந்த உடனே ஊழல் காரணமாக இவங்களை எதிர்த்து நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொன்னால் அப்போ நீ எவ்வளோ பெரிய திருடன் பொய்காரன். நீ கருப்பு பணத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்க 32 வருஷமா? இல்லை சார், அப்போ ஊழல் பண்ணுறது கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். நீ எனக்கு தீர்வு சொல்லு. சீமானுக்கு போடு. இது வரைக்கும் சீமான் மேலே ஊழல் எதுவும் இருக்கா? முடிவு ஒருவேளை தவறாக போனால் இவர் முதல்வர் ஆக முடியலன்னா பண்ணிட்டு சாகிற இளைஞர்கள் சிலர் இருக்க தான் போகிறாங்க. இது சிரிச்சிட்டு சொல்ல முடியாது, எனக்கு வேதனையாக தான் இருக்குது. பட் உங்களை என்ன பண்ணுறது? விஜய் முதல்வர் ஆகட்டானா செத்து போயிடுவானா, செத்து தொலையட்டும்னு நான் சொல்கிறேன். அவன் 18 வயசாக இருந்தாலும் சரி, 58 வயசாக இருந்தாலும் சரி. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சார் ஜேம்ஸ் வசந்த் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம். ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சினிமா பர்சனாலிட்டி தாண்டி சமூகத்துக்கு தேவையான சில அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது எல்லாமே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த மியூசிக்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். உங்களுடைய அந்த அரசியல் புரிதல், உங்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு, நீங்கள் யார் பக்கன்றதை நான் வந்து கேட்க விரும்பலை. ஆனால் உங்களுக்கான சில அரசியல் புரிதல் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு யார் கூட ஒத்து போதோ நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஜேம்ஸ் வசந்தும் அரசியலும் எப்போ இது ஆரம்பிச்சது? அரசியல்ன்றது மக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சந்தேகம் பலருக்கு வராது. என்னை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றியுமே. அரசியல்ன்றது சமூகத்தை குறித்தது ஒரு அக்கறை தானே. அப்போ அது சமூகன்றது மண் இல்லை, மக்கள் தானே. அப்போ மக்கள் மேலே, மக்கள் நலனில் அக்கறை இருக்கிற, ஒரு பொதுநலன் கருதிய சிந்தனை இருக்கிற யாருக்கும் அரசியல் ஈடுபாடு இருக்கும். இதுதான் அரசியல், மக்கள் தான். ஏன் நான் வந்து விஜய் எதிர்க்கிறதுக்கு காரணம், அவர் சினிமாவில் நடிக்கும் போதே ஒவ்வொரு படமாக நம்ம குற்றம் குறை சொல்லி இவருக்கு நடிப்பு வரல, இவருக்கு நடிப்பு, இவரெல்லாம் ஏன் நடிக்கிறான்னு நம்ம சொல்லிட்டு இல்லை. ஏன்னா அவர் ஒரு என்டர்டெய்னர். அவர் நடிகராக இருக்கும்போது அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். பிடிச்ச படம் வந்தால் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அது சரியில்லைன்னு சொல்லுவோம். மக்களே திட்டுவாங்கல்ல. இப்போ சுறான்ற படம் வந்தப்போ எல்லாம் கிண்டல் பண்ணது இதே மக்கள் தான். புலின்ற படம் வந்து அவ்வளோ பெரிய ஃபெயிலியர் ஆனப்போ இதே மக்கள் தான் அதை ஒதுக்குனாங்க. அப்போ யார் தகுதியானவங்களோ எது அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கோ அதை தானே ஏற்றுக்குவாங்க. இதே பார்வை தானே ஒவ்வொரு துறையிலையும் இருக்கும். அப்போ இந்த துறைக்கு வரும்பொழுது அவர் ஏற்றவர்லன்னு நம்ம சொல்கிறோம். அது ஆரம்ப கட்டத்திலே அது எப்படி சார் தீர்மானம் பண்ண? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிங்களே என்ன அரசியல் பார்வைன்னு. அப்போது நம்ம ஒரு மக்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும், எது ஏற்றதாக இருக்கும், எது தகுதி வாய்ந்ததாக இருக்கும், நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. நம்ம தான் சரின்னு பொருள் இல்லை. இப்போ எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கும் பொழுது அப்போ இவர் ஏற்றவர் அல்லன்னு நான் சொல்கிறேன். அவர் திரைப்படத்துறைக்கு ஏற்றவர். ஏன்னா சின்னதுலேருந்தே ஒரு இயக்குனர் தகப்பனோட வளர்ந்ததுனால சினிமா துறையை பற்றிய அறிவு இயல்பாகவே வீட்டுக்குள்ளே உரையாடல் நடக்கும். நிறையா திரைப்படங்கள் பார்த்துருப்பார். அப்பா செதுக்கி அவர் இயக்கத்தில் ஒரு துணை நாயகனை அறிமுகப்படுத்தி அப்புறம் முழு நாயகனை அறிமுகப்படுத்தி தனியாக நிற்க வச்சு கொண்டு வந்தனால அதில் இன்றைக்கி அவருக்கு துறை சார்ந்த அனுபவமும் அறிவும் வந்துடுச்சு. இது முற்றிலும் வேறு. இது நிர்வாகம் சார்ந்த, மக்கள் சார்ந்த, பொதுநலன் மட்டுமே பார்வையாக இருக்கும். இங்கே பல தியாகங்களை செய்ய வேண்டி வரும். அதனால் இந்த தளத்துக்கு அவர் ஏற்றவர் இல்லை நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கும் அரசியலுக்கு என்னன்னு நம்மளை கேட்குறாங்கல்ல. அதுதான் இது நமக்கு பொதுநல பார்வை தான், வேற ஒன்றும் இல்லை. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலாக அதுதான் இது வந்து இப்போ நாங்கள் ஏன் அங்கேருந்து ஆரம்பித்தோம்னா, இப்போ என்ன தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்லணும்னா எல்லாருக்காகவும் பேச முடியாது. ஆனால் இது பலருக்கும் பொருந்தும், அவங்கவுங்க சூழ்நிலையில் வச்சு பார்ப்பாங்க. இப்போ நான் என் மனைவி என் பிள்ளைகளோட குடும்பத்தோட ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போகிறோன்னா என்னோடய பழக்கம் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு செலிப்ரிட்டி ஒரு அடையாளம் இருக்குது, சில இடங்களுக்கு ஒரு அளவுக்கு குறைஞ்சி போக முடியாதுல்ல. அந்த எண்ணத்தை ஆரம்பத்துலேருந்தே நான் வளர்த்துக்கல. எவ்வளோ சின்ன கடையிலையும் போய் இன்றைக்கி நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். எந்த கடைக்கு ஸ்டார் ஹோட்டல் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், கழிவறையை பயன்படுத்தினாலும் சரி, சின்ன உணவகத்துக்கு போனாலும் சரி, போனால் முதல்ல என்னுடைய பழக்கம் வந்து அங்கே இருக்கிற அந்த வாஷ் பேஸன் 2 3 இருக்கும், சில இடத்துல 4 இருக்கும், சில இடத்துல 1 தான் இருக்கும். அதை 4ஐயும் கழுவி விடுறது என் பழக்கம். அது எப்படி வந்தது? இப்போ நீங்கள் கேட்கல என்ன அரசியல் பார்வை எப்படி வந்ததுன்னு. இது இப்படி தான் வந்திருக்க முடியும்னு நான் நினச்சிக்கிறேன். இதை சுருக்கமாக உங்களுக்கு அது வழியாக சொல்லிட்டேன்.
எனக்கு அந்த இடம் சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், கீழே எல்லாம் தண்ணி சிந்தி வந்திருக்கும் போது எனக்கு அது பிடிக்காது. அங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர்களை மேனேஜரை கூப்பிட்டு தண்ணியை தொடங்கி அதெல்லாம் பார்க்க நல்லா இல்லை, எல்லாருக்கும் அது வரும்போது பார்க்க நல்லா இருக்கணும். அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல அரிசி இதெல்லாம் சிந்தி வச்சுருப்பாங்க, சாப்பிட்ட உணவோட பொற்கைகள்லாம் இருக்கும். அதை ஒருத்தர் கையை கழுவு வரதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சுத்தம் பண்ணணும். அவங்க கை கழுவிட்டு போன பிறகு அடுத்த ஆள் வரும்பொழுது முகம் சுரிக்காத மாதிரி அது அழகாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும்னு நான் நினைப்பேன். அது எல்லாருக்கும் வராது, சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் என் பங்கை சரியாக செய்யணும்னு போயிட்டு வருவேன். இப்போ யாரோ 2 நாள் முன்னாடி சமூக வலைத்தளத்தில் என்னை விமர்சித்தப்போ நான் சொன்னேன், நேற்று இரவு என் மனைவியோட போலார் பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட போனேன் பாலவாக்கத்து மெயின் ரோட்டில் இருக்கும்போது. சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா கீழே 2 டிஷ்யூஸ் டேபிளுக்குள்ளே யாரோ போட்டு போயிருக்காங்க, இளைஞர்களாக தான் இருக்கும் வேறு. நான் அதை எடுத்து குப்பை கூடையில் போட்டுட்டு தான் வருவேன். இதுதான் என்னோட அரசியல். இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் பற்றி சொன்னீங்களா, இப்போ அவர் வந்து சினிமாவில் அவருக்கு சார்ந்த ஒரு விஷயம் ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸு, அதுதான் அவருக்கு ஆப்டான ஒரு விஷயம். பாலிட்டிக்கலுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது சார். இல்லை அப்போ அந்த கட்சி அறிவிக்கிறது அதெல்லாம் விட்டுலாம். அப்போ 2 வருஷம்னு வச்சுக்கலாம் சார். ஒரு 2 ஆண்டுகளாக நீங்கள் வந்து மாநாடு நடத்தின கணக்கில் இருந்து அப்படிலாம் சொல்ல வரீங்களா? அதுலேருந்து வரது தானே சார், அதை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ வேறு எது சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல். மேடையிலேருந்து பேசுறதுக்கு ஒரு முடியும். அவர் செலிபிரிட்டி, மிக புகழ்பெற்ற உச்ச நடிகர், முதல் ஸ்தானத்தில் இருக்கவர். மாநாடுனா கூட்டம் வரும், அவரை பார்க்க வரும். மேடையில் ஏறி எழுதி கொடுக்கப்பட்டது சொன்னால் அரசியல் ஆயிருமா? அரசியல்ன்றது மக்கள் இல்லை. நீங்கள் இன்னும் மேடையிலேருந்து கீழே இறங்கி வரலையே, அதுதானே நம்மளுடைய விமர்சனமே. இன்னும் விஜய் அரசியலை தொடங்கலைங்கிறது தான் நம்மளுடைய விமர்சனம். இறங்கி கீழே வாங்க. இன்னைக்கு விஜய் பேச வராரு, என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். அவனோட கருத்தை கொள்கை கேட்க வரான்ல, அன்னைக்கு தான் அவர் அரசியல்வாதி. இப்போ பார்க்க வரனால அவர் இன்னும் நடிகராக தான் இருக்காரு, இன்னும் அவர் அரசியலை தொடங்கலை. நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்க. அதில் அவர் வந்து இப்போ அந்த நீங்கள் சொல்றீங்களா அந்த மாநாட்டிலேருந்து ஆரம்பிச்சார், அதுலேயே அவருடைய கொள்கைகள் என்ன? தேர்தலுக்காக தானே பேசினாரு, சேவைக்காக பணிக்காக வரலையே. அதிகாரத்தை பிடிக்கிற வெறியில தானே வந்திருக்காரு. அதனால தானே எடுத்தோடனே என்ன முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைங்கன்னு இது வரைக்கும் பேசின ஒரே ஒரு தலைவரை எனக்கு காட்டுங்க தமிழ்நாடு அரசியலில். நமக்கு தெரிஞ்சு தேர்தல் அரசியல் வந்து நம்ம குடியரசு ஆன பிறகு 1950 அந்த பக்கம் 50 ஆண்டு, இந்த பக்கம் 26 ஆண்டு, 76 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரே ஒருவர் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி யாராவது பேசி அவர்களை மாக்குனதா சொல்லுங்கள். இல்லை, இது நான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். அப்படி சொன்னவங்க இப்போ இருக்காங்கன்னா அது வந்து டிஜிட்டல் ஆகிறதுனால அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக பதியப்படுது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது டிஜிட்டலாவோ அப்படி ஏதாவது ஒன்று வரலாற்றை நம்ம சொல்ல முடியாமல் நம்மளா திருச்சி சொல்லிட்டு இருக்கிறோமா? பெரியார் 70 ஆண்டுகள் முன்னாடி சொன்ன கருத்தை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் விமர்சிக்கிறாங்களே. சீமான் அவரை பற்றி ஒன்று சொல்லும்பொழுது அவர் இப்படி சொல்லலை, பெரியார் இப்படி தான் சொன்னார்னு வார்த்தைகளையே சரியாக சொல்கிற காலத்தில் இருக்கும். எதுவும் மாறலை. சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கு, எல்லாம் நூலாக இருக்குது, வரலாற்று ஆவணமாக இருக்குது, முரசொலியில் இருக்குது, அவருடைய விடுதலை பத்திரிகைகளில் இருக்குது. பிரச்சாரம் இந்த பரப்புரையில் தேர்தல் சமயங்களில் எந்த கட்சி இது வரைக்கும் என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள்னு சொல்லி கேட்டு வந்ததா ஒரு பதிவு இல்லை. நீங்கள் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள், இவர் இப்படி பேசியிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா இப்படி பேசினாரு, காமராஜர் இப்படி பேசியிருக்கிறாரு, அதாவது என்னை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைங்கள்னு. ஆட்சியில் நாங்கள் வந்தால் இதை செய்வோம்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் நாங்கள் இதை கொண்டு வருவோம், இதை மாற்றுவோம்னு சொல்லுவாங்க. என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு முதல் மாநாட்டிலேருந்தே வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் வெறும் அதிகார ஆசையில் மட்டும்தான் வந்திருக்கிறார்ன்றனால தான் நமக்கு அவர் மேலே கொஞ்சம் கூட மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்படலை. அதனால் இவர் அரசியல்வாதியாக ஆகி அரசியல் செய்துன்னா அந்த எதிர்கட்சியை திட்டுறது அரசியலில். முதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும், மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இவர் மேல்தட்டு மனிதனாக வாழ்ந்துட்டார். இவர் பிறந்தப்பவே அப்பா பெரிய இடத்துல பெரிய இயக்குனர், செல்வச் செழிப்பில் வளர்ந்தவர். சாதாரண பாமரனோட எனக்கு என்னன்னா வாழ்க்கை அவருக்கு இன்னும் புரியல. இல்லை, ஆனால் மக்களை சம்பாதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து அவங்க அப்பா பெரியவர் அப்படின்றதுக்காக அவரை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்க. அவர் கதாநாயகனாக தானே மக்களை சம்பாதிச்சார். முகமூடி தானே, ஒவ்வொரு திரைப்படமும் அவருக்கு ஒரு முகமூடி தானே. இந்த படத்தில் சுரேஷ்ன்ற ஒரு முகமூடி, அடுத்த படத்தில் ரமேஷ்ன்ற ஒரு முகமூடி, இன்னொரு படத்தில் சேகர்ன்ற ஒரு முகமூடி. விஜயா எப்போ வந்து இவங்களை கவர்ந்தாரு இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் அவ்வளோ தூரம் வந்து அதை பற்றி யோசிக்காத திறன் இல்லாமையா இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு சினிமாங்கிறது கவர்ச்சி தானே. இப்போ ஏன் சினிமாவில் கதாநாயகனெல்லாம் நல்லவன்ற எண்ணம் ஏற்படுது? அதே கதாபாத்திரத்தில் பார்த்து இவன் நல்லவனாக தான் இருக்க முடியும். நம்பியாரை ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல வெறுத்தாங்க எம்ஜிஆர் காலத்தில்? ஏன்னா எப்போவுமே எம்ஜிஆருக்கு எதிராக செயல்படுவான். கடைசி சீசனில் வந்து அடி வாங்கும்போது மக்கள் ஏன் சந்தோஷப்பட்டாங்க? வெளியில் நம்பியாருனாலே கெட்டவன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஐயப்ப பக்தர், பெரிய ஒரு ஒழுக்க சீலனாக வாழ்ந்தவர். திரைப்படம்ன்றது ஒரு மாயை.
அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போகிற பண்பு பக்குவம் வந்து எல்லாருக்கும் வராது. இப்போல்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பெண்கள் அழுகிறத பார்க்குறோம். என்னோட தலைவன் விஜய் மட்டும் தோத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், எங்கள் குடும்பமே விஷம் வச்சு செத்து போவோம். இது என்ன இதை பேர் அரசியலா? இதுதான் அவர் சொல்லலையே சார். அப்போ அவர் மேல இப்போ அவர் ஒன்றும் குத்தம் சொல்லலையே. இது என்ன தாக்கத்தை திரைப்படங்கள் மக்களிடையே ஏற்படுத்துதுன்றதுக்கு இதை விட என்ன நிரூபணம் வேணும்? அப்போ ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு அன்பா கூட இருக்கலாம்ல சார். அப்படியா? அவங்க அப்பாவை பற்றி அந்த பொண்ணு இது வரைக்கும் இப்படி சொல்லிருக்குமா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு? இது யாரோ இல்லை. விஜய்க்கு அவங்களுக்கு என்ன உறவு? ஒரு 100 ரூபா 150 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு போய் படம் பார்க்கும்போது பார்த்தா அதில் திரையில் ஒருத்தர் வராரு, அவர் ஆடுறாரு, பாடுறாரு, நடிக்கிறாரு, நல்லவனாக பேசுகிறாரு. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம், பொறுப்பு. அதை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே இந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த கதை நல்லா இருந்துச்சு, அந்த இதில் நடிச்சிருந்தார், நல்லா நடிச்சிருந்துன்னு எட்டி இருந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு டிட்டாச்சாக பார்க்குற பண்பெல்லாம் இருக்காது. அது அப்படியே பழகி அவர் ஏதோ நம்மளை காக்க வந்த ஒரு தெய்வ பிறவி மாதிரியும், அவர் நல்லவர் மாதிரியும், யோகியர் மாதிரியும் எல்லாம் தெரியும். அதுக்கு வந்து இப்படி குழப்பிக்கிறனால தான் இவங்க வந்து இப்படி அந்த பித்து பிடிச்ச மாதிரி ஹிஸ்டீரிக்காக அழுகுதுங்க, கத்துதுங்க பொம்பளைங்க. இப்போ நான் ஒரு காணொலி பார்த்துட்டு வரேன், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை அழுகுது. அது தொண்டை கூட குரல்லாம் போயிடுச்சு, கத்தி தாவேக்கா தலை. ஒருத்தன் பைத்தியம் மாதிரி ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் தரையில் படுத்துட்டு காலை உதவிச்சுட்டு அழுகிறத பார்த்தீங்களா? விஜயனா தலைவான்னு. இந்த பித்து பிடிக்கிற அளவுக்கு இது போகிற அளவுக்கு அவங்க உறவு இல்லை, அவர் யாருன்னு கூட தெரியாது. ஜோசப் விஜய்ன்றவருடைய பண்பு, குணநலன், தனிப்பட்ட விதத்தில் அவர் என்ன மாதிரி சிந்திக்கிறவர், நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியாத பட்சத்தில் அவர் எப்படி அரசியல் தளத்தில் வச்சு பார்ப்பீங்க? இப்போது வெளியில் ஒரு போட்டி வைக்கிறாங்கன்னு வைங்க, விஜய் என்பவர் நல்ல மனிதனா இல்லையான்னு கேட்டு இவங்கெல்லாம் வாக்களிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒன்று சொன்னால் பரவாயில்ல. அரசியல் தளத்தில் இவருக்கு என்ன தெரியும், இவரால் என்ன செய்ய முடியும்னு இவங்களுக்கு கணிக்கிறதுக்கு அவர் எந்த காலத்தை வாய்ப்பை கொடுத்தாரு? ஒன்றுமே தெரியாது இல்லை. அப்போ இவங்க எந்த மோகத்தில் போகிறாங்கன்னா வெறும் திரை மோகம், கவர்ச்சி அவரை பிடிச்சி போச்சு. அதை வச்சுட்டு அரசியலுக்கு இணைக்கிறது வந்து அவர் பண்ணுற தப்பு. அவர் பக்கத்துலேயும் இப்போ முதல்ல இவங்கள சொன்னேன்ல, இப்போ சொல்கிறேன், முதல் தவறு இவருடையது. தனக்கு கிடைத்திருக்கிறது திரை கவர்ச்சி, அந்த புகழ். அதை எப்படி அரசியலில் கொண்டாந்து வச்சு அவங்கள வசியப்படுத்தி அதை இங்கே எனக்கு வாக்குப்படுங்கன்னு கேட்கலாம்? இன்னும் அரசியல்வாதி அவர் நடமாடல. மக்களோட வந்து நின்ன பிறகு தான் அரசியலுக்கு ஒரு வாக்கு கேட்கணும். நிறைய செலிபிரிட்டிஸ்ட்டை பேசும்போது அவங்க ரொம்ப நிறைய இடங்களில் நியூட்ரலாக இருப்பாங்க அவங்களுடைய இடத்துல. அப்போ வந்து நடு ஓட்டு நோட்டாக் போட்டு வருவாங்க. இல்லை அப்படி இல்லை சார், வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இல்லை, அதான் இப்போ பிரபலங்கள் யாருமே என்ன தவிர வெளியே பேச மாட்டாங்க. அது நியூட்ரல்னு ஒன்று கிடையாது இல்லை. எய்தர் பி பிளாக் ஆர் ஒயிட். அந்த நியூட்ரல்னா என்ன தெரியுமா? வேஷம் போடுறதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது பேர் தான் நியூட்ரல். அந்த மாதிரி வாக்கு யாரோ ஒருத்தருக்கு போடுறாங்கல்ல, அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால ஆனா இப்ப தவறு பண்ணும்பொழுது இப்ப பாருங்க, நாங்கெல்லாம் சினிமா நடிகர்கள், நாங்க திரையில நல்லவர்களா தெரியலாம், அந்த அளவுக்கு உண்மையாலுமே நல்லவங்களா இருக்கலாம், அதை விட நல்லவங்களா இருக்கலாம், ஆனா தவறானவர்களாகவும் இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு எங்களை அரசியல்ல நீங்க அப்படி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ற பொறுப்புல ஒவ்வொரு செலிபிரிட்டியும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். கரெக்ட் சார். ஆனா நிறைய பேர் வந்து அது ரொம்ப சேஃபான ஜோன்ல வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து பரவாயில்ல, நான் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன், ஆனால் அவர் வந்து சினிமாவில் பெரிய உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல, சினிமாலே நான் இருந்தாலுமே நான் அவருக்கு எதிராகவே நிறைய இடங்களில் குரல் கொடுப்பேன். அவர் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஃபேவராகவும் நிறைய இடங்களில் பேசுவேன். எக்ஸாம்பிள் திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் அவங்க சோசியல் ஜஸ்டிஸுக்கு நிறைய இடங்களில் உதவியாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் நிறைய இடங்களில் ஓப்பனாகவே பேசுகிறீங்க. இது எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருதுன்னு கேட்குறேன். இது இயல்பு என்னுடைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விஜய் அவர்கள் நாளைக்கே ஒரு முதல்வர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இது உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஆளை பார்த்து பயந்து இவ்வளோ கால்குலேட்டிவாக வாழ்க்கை நடத்தினா நான் இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன, நான் ஒரு மனுஷனை அந்த சமூகத்தில் வாழும்பொழுது எது சரின்னு நான் நினைக்கிறது என்னால் பேச முடியலன்னா அந்த வாழ்க்கையோட பொருளே இல்லையே எனக்கு. நான் ஒருத்தனை எதுக்கு தேவையில்லாமல் தாக்கணும்? விஜயை எதிர்க்கிறனாலேயோ இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை நான் ஆதரிக்கிறனாலேயோ நான் வந்து ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ பிறருக்கு தோணணும்னு நான் நினச்சாதான் மற்றவங்களுக்காக பேசணும். நான் இது சரின்னு நினைக்கிறேன், இந்த மக்களுக்கு இது அதிக நலன்களை கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய இடத்துல இவர் இல்லை, இவருக்கு அந்த அறிவு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் நினைக்கிறத அவர் பேசுகிறேன். எனக்கு இவர் முக்கியம் இல்லை, என்னுடைய நலன் முக்கியம் இல்லை, என்னுடைய பொது நலன் எனக்கு பெருசாக தெரியுது, ப்ரையாரிட்டி தானே. இப்போ அவங்கெல்லாம் ஏன் செலிப்ரிட்டி சேஃபாக ப்ளே பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு அவர் ஒரு படம் தயாரிக்க முன் வரலாம், அவரை நடிக்க வேண்டி வரலாம், இவங்க தயாரிப்பாளராக இருந்தால் அவர் நடிக்க வேண்டி வரலாம், இவங்க கூட நடிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இசையமைக்க வேண்டி வரலாம், அவங்களோட வாய்ப்பை பாதுகாத்துக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக அரசு சரியாக இருக்குது, இது தொடர்றது நல்லதுன்னு நான் சொல்லும் பொழுது இப்போ திமுக எதிராக இருக்க அவ்வளோ பேருக்கும் நான் பகைவன் ஆயிடுறேன்னா அப்போ என்னோட நலன் எவ்வளவு கெடுது.
இப்போ அது அதான் ஒண்ணு. கேக்குறேன். அது ஒண்ணு. Mental இரண்டாவது, peace-உம் முக்கியம்ல. விஜய் போன்ற உயர்ந்த இடத்துல இருக்கிறவரை இவ்வளவு இளைஞர்கள் ஆதரிக்கும் பொழுது நான் எதிர்த்து பேசினா அவ்வளவு பேரையும் நான் ஏத்துக்கிறேன்னா, இப்போ முதல்ல நான் எதுக்கும் பொழுது அதிமுக காரர்களுக்கு தான் பகைவன் ஆவேன், இல்லை பிஜேபி காரங்களுக்கு பகைவன் ஆவேன். விஜயையும் நான் விமர்சிக்கும் பொழுது இன்னொரு கூட்டத்தையும் நான் எதிர்க்கிறேன்ல, அப்போ என்னுடைய வாய்ப்புகள் சமூகத்தில் எவ்வளவு குறைஞ்சி போகுது. இருந்தாலும் அது எனக்கு இரண்டாம் பட்சமாகறனால, இந்த மக்களுடைய நலன் முன்னுக்கு இருக்கிறனால தான் இவ்வளோ பேரை பகைத்து கொண்டாலும் பரவாயில்லன்னு துணிவாக சொல்கிறேன். அப்போ என் ப்ரையாரிட்டி நான் தீர்மானித்து அது வராது, இயல்பாக வரும். பீச்சில் நடந்து வாக்கு போவோம், இப்போ முதல்ல சொன்ன அதே தான். குறுக்க ஒரு கல் நடக்கும், பைக்கில் வரவங்க இப்படி சுற்றி இப்போ போவாங்க, நடந்து வரவங்க தாண்டி போகிறாங்க. நான் ஒருத்தன் தான் அந்த கல்லை எடுத்து ஓரமாக போட்டு போகிறேன். இது இங்கே இல்லை, பேட்மிண்டன் விளையாட போகிற இடத்துல நான் உள்ளே நுழையும் பொழுது எல்லா இடத்துலையும் முன்னாடி விளையாண்டுட்டு போனவங்க வந்து ஃபேன்ஸ் போட்டுட்டு போயிருப்பாங்க, எல்லா ஃபேனும் ஓடிட்டு இருக்கும். நான் எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு போய் தான் நான் உட்கார இடத்துல ஃபேன் ஆன் பண்ணிட்டு உட்காருவேன். இது எனக்கு இருக்கிற இயல்பு, என்னால் இப்படி தான் வாழ முடியும். அதில் எனக்கு கிடைக்கிற மனநிறைவு தான் என்னை இப்படி வழி நடத்தி இப்படி துணிவை எனக்குள்ளே வளர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓரளவு உங்களால் கணிக்க முடியுதா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து என்னன்னே தீர்மானம் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 190+ வந்து ஒரு கட்சிக்கு வரும் அப்படின்றதையும் ஓப்பனாக நிறைய இடங்களில் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தது ஓரளவுக்கு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ், காலகாலமாக நடக்கிற அந்த அதே சம்பிரதாய அரசியல். திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கூட்டணிகள் மாறிட்டு இருக்கும். பிஜேபி திமுகவோட இருந்தது உண்டு, இப்போ அதிமுகவோட இருக்கு. காங்கிரஸ் அதிமுகவோட இருந்தது உண்டு, இப்போ திமுகவோட ஒரு காலத்தில் எல்லாம் மாறி மாறி இருக்கு. ஆனாலும் தலைமை பிரதானமாக இதே 2 கட்சிகள் தான் கடந்த 60 ஆண்டுகளாக. இந்த முறை ஒரு நடிகர் உள்ளே வந்து இறங்கினால ஒரு மோக அரசியல் உள்ளே வந்திருக்கிறது. இது அரசியலே இல்லை, அரசியல் தேர்தலுக்குள்ளே வந்துட்டனால நம்ம அவரையும் இதுக்குள்ளே சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு மோக அரசியல், கவர்ச்சி அரசியல். அதனால் நம்மளால் அரசியல் பார்வையில் இதை கணிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய விற்பனராக இருந்தாலும், அரசியல் வித்தகனாக இருந்தாலும், 80-90 வயசாக அரசியலை தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கவங்களாலும் இந்த முறை இதுதான் நடக்கும்னு அறுதிட்டு சொல்லி சரியாக சொல்ல முடியாது, கணிக்கவே முடியாது. ஏன்னா வெறித்தனமாக போய் வாக்களித்தாங்கல்ல. இந்த இப்போ முடிவு ஒருவேளை தவறாக போனால் இவர் முதல்வர் ஆக முடியலன்னா தற்கொலை பண்ணிட்டு சாகிற இளைஞர்கள் சிலர் இருக்க தான் போகிறாங்க. இது சிரிச்சிட்டு சொல்ல முடியாது, எனக்கு வேதனையாக தான் இருக்குது. பட் உங்களை என்ன பண்ணுறது, நான் இந்த கூட்டம் இது சில பேருக்கு கேட்கும் போது அதிர்ச்சியாக இருக்கலாம். கள்ளச்சாராயம் காட்சி சாகிறவனுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் என்ன, இப்போ முதல்வர் கூட போய் பார்க்கலாம். நாங்கள் முதல்வர் போய் பார்த்தா முதல்ல நான் தான் விமர்சனம் பண்ணியிருப்பேன். அவனே கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், அவன் குற்றத்தையும் தாண்டி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டதையும் போட்டு காய்ச்சறான், எல்லாமே விஷம். செத்தும் போவேன்னு தெரிஞ்சு அதை காய்ச்சி குடிக்கிறவனை போய் ஒரு முதல்வராக பார்க்கணும். அவர் கொடுத்த அந்த நஷ்ட ஈடு கொடுத்தாரு, இழப்பு தொகை, அதை 10 லட்சமா 20 லட்சம் என்ன கொடுத்த மாதிரி எனக்கு நினைவு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏன்னா என் காசு தானே அது, ஏன் வரிப்பணம் தானே. கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு அவன் செத்து போவான், அவனுக்கு என் காசை தூக்கி கொடுப்பீங்களான்னு நான் கேட்பேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்க அதை பற்றி நீங்கள் வெளியே பேசி சொல்லியிருக்கீங்களா சார்? அந்த டைம்ல நீங்க சொல்லல, அந்த டைம்ல நான் சொல்லவே இல்லை. அதுதான் மக்களுக்கு ஒரு கேள்வியா வரும், இவர் வந்து அந்த சமயத்துல பேசல, உணர்ச்சியில கொந்தளிச்சிட்டு இருந்தானுங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு இல்ல ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக, அதனால எல்லாம் பூதாகாரப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் இப்ப விஜய் அரசியல் பண்ண பார்த்தாரு. கள்ளச்சாராய சாவு அதுக்கு என்ன ஸ்டாலின் போனாரா அப்படின்னு போயிருந்தாரு. நான்லாம் கொதிச்சு வந்து கரெக்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி அவர் போல, அதெல்லாமே ஓகே தான். ஆனா நஷ்ட ஈடுன்றது நம்ம இந்த முடிவு தேர்தல் கணிப்புக்கு வந்திருக்கோம். கள்ளச்சாராயம் காட்சி குடிக்கிறவன் செத்து தொலையட்டும் நான் சொல்றேன்ல. விஜய் முதல்வர் ஆகட்டான்னா செத்து போறவனா செத்து தொலையட்டும் நான் சொல்றேன். அவன் 18 வயசா இருந்தாலும் சரி, 58 வயசா இருந்தாலும் சரி, எதுக்கு சாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு விடுதலை போராட்ட காலத்தில் வெள்ளைக்காரனை ஏற்று போரிட்டப்போ அவன் போய் உயிரை கொடுத்து நெஞ்சில் குண்டை வாங்கிட்டு செத்தவனை வந்து நம்ம பாராட்டலாம், செலவைக்கலாம். இதை மாதிரி எதிர்த்து அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிர்த்து நிற்கணும்னு. ஒரு நடிகை முதல்வர் ஆகலான்னு நான் செத்து போயிடுவேன் நீ மிரட்டுறதே கேவலம். இதில் நீ செத்தா நாங்களாம் வருத்தப்படுவோம்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த பயிலுக்கு செத்து தொலைக்கட்டுங்கிறேன் நான். அவ்வளவு அறிவிலிகள் பேதைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் எல்லாம் படிச்சிருச்சு, அறிவார்ந்த சமூகம், சிந்திக்கிற சமூகம், உணர்வுபூர்வமாக சிந்திக்கிற சமூகன்றதும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ரொம்ப எமோஷனல் திங்கர்ஸ் நம்ம தமிழ்ஸ். அதை கொஞ்சம் பரவாயில்ல, அது ஆக்கப்பூர்வமான உணர்வாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ மொழி போராட்டத்தில் உணர்ச்சி பூர்வமாக போய் ஒருத்தன் நின்னா தண்டவாளத்தில் தலையை கொடுத்தான் போது வலிக்குது, வேதனையாக இருக்காது, தவறுன்னு தெரியுது. ஆனால் அதற்கு ஒரு நீதி நியாயம் இருந்தது. இல்லை மொழிக்காக நின்னா, கலாச்சாரத்தை எதிர்க்க வந்தவங்களை நின்னான்லாம், பண்பாடை எதிர்க்க வந்தான்னு சொல்லலாம். நடிகர் முதல்வர் ஆகலை, தோற்று போனார் இதெல்லாம் சொல்லி அவனா செத்தானா நீ செத்து தொலைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த நிலையில் இருக்கிற காலத்தில் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அறிவார்ந்த சிந்தனையோ ஒரு அரசின் செயல்பாடுகளை பார்த்தோ கணித்தோ இது சரி தவறு, இவர்கள் நியாயமற்று இருந்தார்கள், பலனற்று இருந்தார்கள், அந்த மாதிரிலாம் ஏதோ காரணத்தோடு ஓட்டு போட்டிருந்தானா நம்ம கணிச்சிடலாம். இந்த பைத்தியங்களையும் பேதைகளையும் அறிவியல்களையும் மூடர்களையும் வைத்துக்கொண்டு கணிக்க முடியாது. என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாலின் முதல்வராக ஒரு வாய்ப்பு, எடப்பாடி முதல்வராக ஒரு வாய்ப்பு, விஜய் நடிகர் விஜய் முதல்வராக ஒரு வாய்ப்பு,
சரி, இன்னும் நீங்க சீமானுக்கு அவரை வந்து வாய்ப்பு பொலிட்டிஷியன் விஜயா ஏத்துக்கவே இல்லை. இல்லை. நான் யாருங்க ஏற்றுக்கிறதுக்கு? அவர் நடந்தால் தன்னால் அரசியல்வாதி ஆக போகிறாரு. நம்மளும் நமக்கு தன்னால் வந்ததாக ஆகும். விஜயை எதிர்க்கிறதுக்காக நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது என் வேலை இல்லை. அவர் வரும்பொழுது நேற்று திரைப்பட பாடல் ஆசிரியர் ஒரு இளைஞன் என்கிட்ட பேசினான் இன்னொரு பாடல் விஷயமா. நான் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவசரமாக, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க சார், டேய் இவன் எல்லாத்தையும் விட்டு வரான்னா ஏதோ பண்ணுவான்டா, இவன் நிச்சயமா அப்படின்னு நீங்கள் தான் சார் எனக்கு முதல் நம்பிக்கையே கொடுத்தீங்க, எனக்கெல்லாம் அதில் அவ்வளோ. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தான் சார் வலிந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நம்மளையெல்லாம் ஏமாற்றிட்டார் சார். இல்லை அவரும் விஜய் கோட்டுப்பள்ளி அவர் சொன்னார் இந்த மாதிரி, அப்போ நீங்கள் தான் சார் முதல்ல எனக்கு நம்பிக்கையே கொடுத்தீங்க, இவர் வர்றாரா ஏதோ பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ நம்பிக்கை போச்சுன்னா விஜய் முதல் மாநாடு நடத்தி சும்மா ஃபாஷிசான்ட்டு பாயாசம்னுட்டுக்கிட்டேன்ல. ஐ டோல் மை ஒய்ஃப், என் மனைவி தொலைக்காட்சி பார்த்துட்டு சொன்னேன், திஸ் மேன் ஹேஸ் லாஸ்ட் இட். நல்லா வந்திருக்க வேண்டிய ஆள் தப்பான ரூட் எடுத்துட்டாரு, தவறான அட்வைஸ் எடுத்துகிட்ருக்காரு. இவர் சரியான ஆள் இல்லை, தப்பான ஆள், இவருக்கு யாரோ ராங் அட்வைஸ் கொடுக்குறத நம்பிட்டார். அப்போ போயிடுச்சு எனக்கு நம்பிக்கை. போக பார்த்தா நான் நினச்சது கரெக்டு தான். அப்படி தான் இது போச்சு. ஸோ இப்போ நடிகர் விஜய்க்கு முதல்வராகிற இந்த வாய்ப்பு இருக்கா? இன்னொரு வாய்ப்பு, யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம அதிகமான இடங்களை வென்ற கட்சிக்கு ஒரு வாய்ப்பு, கவர்னர் அழைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது நடிகர் விஜயினுடைய தாவேக்கா சில இடங்களை வென்று அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம். அப்படி திமுக கூடுதலான இடங்களை பெற்று தனி பெரும்பான்மை இல்லாமல் போனால் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைப்பாரானும் முடியாது. ஏன்னா இவர் எதிர்த்தது அவர்களை மட்டும்தான். என்னுடைய விருப்பம்னு கேட்டால் ஸ்டாலின் முதல்வர் ஆகணும், அதிமுக எதிர்கட்சியில் இருக்கணுன்றது. ஆனால் என்ன நடக்கும்னு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல, அதையும் சொன்னால் ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆவார், அதிமுக எதிர்கட்சியில் உட்காரும், பிஜேபி மன்னிக்கணும், நடிகர் விஜய் 1 அல்லது 2 இடங்களை வெல்வார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. என்னுடைய விருப்பம் வேறு, கணிப்பு வேறு. கணிப்பு இப்படி இருக்குது. எது வேணாலும் வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். ஒருவேளை நான் கணிக்கிற மாதிரி இருந்தால் என்னுடைய சோஷியல் சைக்காலஜி சென்ஸ், நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த அரசியல் என்னோட அனுபவங்கள் சரியாக இருக்குன்னு புரிஞ்சுக்குவேன். இல்லைன்னா இந்த இளைய தலைமுறையினோட செயல்பாடோட என்னால் அரசியலை ஒப்பிட்டு என்னால் கணிக்க முடியலன்னு என்னுடைய அனாலிட்டிக்கல் பாத்தை நான் மாற்றிக்குவேன். அந்த புரிந்து கொள்கிற பாதையை நான் மாற்றி அமைச்சுக்குவோம். ஓ, இங்கெல்லாம் நம்ம தவறு பண்ணுறோம், இவங்களோட சிந்தனை இப்படி இருந்திருக்கு, இவங்க இங்கே இப்படி வாக்களிப்பாங்கன்னு நம்ம நினச்சோம், அதெல்லாம் தப்பாக இருக்குது. அப்போ நம்ம இன்னொன்று இந்த சோஷியல் சைக்காலஜியை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி மாற்றிக்குவேன். அவ்வளோதான். அவர்கிட்ட லேக் ஆகுதுன்னு என்ன நினைக்கிறீங்க? இல்லை என்ன அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்றது நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் களப்பணி சொல்கிறீங்களா, இறங்கி? இல்லை, அவர் பண்ணுறது கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கு. ஏன்னா அவரோட பெரும்பாலான படங்கள் ஹிட்டாக தானே ஆயிருக்கு. இல்லை, நான் படங்கள் பற்றி பேசுகிறேன். இல்லை, அது ஒன்று தானே அவருக்கு தெரியுன்றனால அதை பற்றி பேசுகிறோம். இனிமேல் அரசியல்னால் அவர் முதல்ல வெளியே வர சொல்லுங்க, நடிக்கிறத நிறுத்திடணும். ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி வச்சுட்டு தான் அரசியலில் பொழப்பு நடத்தணும்னு அவர் நினச்சாருனாலே நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது. சரி பரவாயில்ல, அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம்னு வச்சுக்காங்க. திரைப்படத்தின் வழியாக அரசியல் கருத்துக்களை எம்ஜிஆர் சொன்ன மாதிரி சொல்ல பயன்படுத்திக்கிறார், அதை கூட வெட்டுறலாம். ஆனால் என்ன அதில் பிரச்சனைனா, திரும்ப இவர் ஏசி வேனில் கேரவனில் நின்றுக்கிட்டு அந்த ஓட்ட வழியாக ஏறி நின்று மேலே பேசிட்டு உள்ளே அந்த குழி முயல் வழியை வந்துட்டு போகும்ல, அது மாதிரி உள்ளே ஓடிடுவார். அது அரசியலே கிடையாது. இவர் காலில் செருப்பை போட்டுக்கிட்டு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு ஊர் பக்கம் எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி நடக்கணும். டீ கடையில் ஸ்டாலின் உட்காந்து டீ குடிக்க முடியுதில்ல, அந்த மாதிரி கவர்ச்சியை தாண்டி இவன் நம்ம ஆள், நமக்கான ஆனவன், நம்மள ஒருத்தன்ற எண்ணத்தை மக்கள் இடத்துல ஏற்படுத்துறதுக்கு பல விஷயங்கள் அவர் செய்ய வேண்டியவர் இல்லை. அரசியல்வாதி ஆனவங்க பாதி நாட்கள் எதில் செலவழிக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொன்னால் நினைவுக்கு வரும். இப்போ நான் கேட்டால் உடனே தோணாமல் இருக்கும். பாதி நாள், 3/4 நாள் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறதே ஒவ்வொருத்தன் வீட்டு தொண்டை வீட்டு கல்யாணம், காது குத்து, வயசுக்கு வந்த நிகழ்ச்சிக்கு தான். கரெக்டு. விடிஞ்சா 4 கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கும், கட்டாயம். அது போக இதுதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுசும். அவன் தான் அரசியல்வாதி. நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு அது எப்படி சார் அரசியலா? அதுதான் அரசியல்வாதின்னு எப்படி சார் நம்ம சொல்ல? அப்போ தான் அவனோட வாழ்க்கை நிலை உனக்கு புரிய ஆரம்பிங்க. கல்யாணம்னா போய் என்ன மைக்கில் பேசிட்டே இல்லை நினச்சி சாப்பிட்டு வரது நான் நினச்சிட்டு இருக்கிறோம். அவனோட வாழ்க்கை நிலைகள் புரியும். அந்த மாதிரி எப்போ அவனோட வாழ்க்கையோடு இணைஞ்சு போகிறோமோ அதுதான் அரசியல். அப்போ தான் தெரியும் அந்த ஊரில் என்னென்னலாம் நடக்குது, எதெல்லாம் இங்கே பெரிய விஷயம். பல ஊர்களில் வந்து சட்டத்திட்டங்களுக்கு, ஒரு அரசினுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஊர் சட்டத்திட்டங்கள்லாம் சிலது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இவர் போகும்போது தான் தெரியும். சில ஊரில் ஒழுக்கம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும், சில இதில் தறிகட்டு கிடக்கும். இதெல்லாம் நிலப்படுத்தணும், சரிப்படுத்தணும். இங்கே இது குறைபாடு இருக்குது. பிள்ளைங்க எவ்வளோ தூரம் நடந்து, சாலை இல்லாமல், பேருந்து இல்லாமல் பள்ளிக்கு நடந்து போயிட்டுருக்காங்க, ஆற்றை கடந்து போயிட்டுருக்காங்க, வாய்க்காலை கடந்து போயிட்டுருக்காங்க. எத்தனை ஊர்கள், கிராமங்கள், வயல்கள் வானத்தை நம்பி இருக்குது, எத்தனை இதில் ஊரில் நிலத்து தண்ணீர் இருக்குது. இவ்வளோ பிரச்சனையெல்லாம் விளங்கும் போது தாங்க அரசியல் மக்களோட தேவைகள் புரிய ஆரம்பிக்கும். அப்போ வீறு கொண்டு மனசு எழும். இவனுக்காக நம்ம சினிமாவில் நடிக்கிறது நேரம் வீண்னு தோணும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில்.
எவ்வளோ பண்ணலாம், அவங்களுக்கு இவ்வளோ தேவைகள் இருக்க, இத்தனை ஆண்டு இந்த ஆண்டுகள் இந்த அரசாங்கம்லாம் இருந்து இன்னமும் இவ்வளோ தேவைகள் இருக்க, இதுக்கு தான் நம்மளை கடவுள் அனுப்பியிருக்கான் அப்படின்ற எண்ணம்லாம் வர ஆரம்பிக்கும்ல. அப்போ தான் அது கொள்கையாக உருவாகும், எதிர்கால திட்டமாக விஷனாக வரும். அப்போ புது எண்ணங்கள் வரும், நம்மளும் ஆதரிக்க தொடங்குவோம். சரி, இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் ட்ரெடிஷ்னலாக காலகாலமாக இருந்தவங்க போதும், புது சிந்தனை வரட்டும், யங்ஸ்டர்ஸ் வரணுன்ற எண்ணம் நம்மளும் நிற்போம். அன்றைக்கி அரசியல்வாதி விஜய் பக்கத்தில் நம்ம நிற்போம். சரியான எண்ணங்கள் வெளிப்பட்டால் நமக்கு ஆட்கள் யாருன்னு பார்க்க மாட்டோம், அவன் கொள்கை என்ன, செயல் என்ன, அது யாராக இருந்தாலும் சரி. நிறைய இடங்கள் நம்ம திராவிட அரசியல் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா கரப்ஷனையும் அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுது அப்படின்றதும் ஒரு கட்டத்தில் எல்லாருமே வைக்கிற ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. எப்படி கரப்ஷன் இல்லை, யாரோட கரப்ஷன்? அந்த கட்சிக்காரங்க பண்ணுற அந்த கரப்ஷன் வந்து மக்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்கல்ல, இது இவங்க ரொம்ப கரப்ஷன் ஊழல் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத நிறைய இடங்களில் முன்வைக்கிறாங்கல்ல. அது நான் அரசியல்னு சொல்லி ஒரு தொடர் கட்டுரை ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன் கடந்த 3 மாதங்களாக. முதல் அரசியல் 1, அரசியல் 2 கட்டுரைகளையுமே நான் எழுதியிருக்கிறதே ஊழலை பற்றி தான். ஊழல் இல்லாமல் அரசியல் கிடையாதுன்றதை விளங்கிக்கிட்ட வேணாம். நானும் இளம் வயசில் இந்த மாதிரிலாம் குதிச்சிருக்கிறேன். அது என்ன, அரசியல்வாதிங்க திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த வயசில் நான் என்ன நினச்சேன், இப்போ என்னடா அவ்வளோ மோசமாக இருக்காங்க, கொள்ளடிக்கிறாங்க, திருடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சியும் திருடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏதோ ஒரு லாபத்தோடு தான் அரசியலுக்கு வராங்க. அரசியல் இருக்க பெரும்பாலானவர்கள், நான் எல்லாருமேன்னு சொல்லும்பொழுது அது எப்போவுமே பெரும்பான்மையானவர்கள். எல்லா இடத்துலையும் எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க, அசாதாரணங்கள் இருப்பாங்க. எடுத்துக்காட்ட சொல்லணும்னா கம்யூனிஸ்ட்டுகள் திருடுறாங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஆனால் திருடுற 1-2 தப்பான கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டு ஒரு கட்சியாக கொள்கையாக அந்த மாதிரி அநியாயம், தவறு, கொள்ளை, ஊழலுக்கு போக மாட்டாங்கன்றது பொதுவான நம்பிக்கை. அப்புறம் கடைசி இப்போல்லாம் ஒரு 10, 15, 20 ஆண்டுகளாக தான் அந்த தெளிவு, அந்த வயது காரணமாக, அனுபவத்தின் காரணமாக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஊழல் செய்யாமல் அரசியலே பண்ண முடியாதுன்றது புரிஞ்சுது. தமிழ்நாட்டை பற்றி பேசலை, இந்தியாவை பற்றி பேசலை, உலகம் முழுக்க இதுதான். இப்போது விஜய் வந்து சொல்கிறாருல அவங்க ஊழல்வாதிகள்னு, 2 வாய்ப்புகள் தான், 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஒன்று, விஜய் வந்து அரசியலை பற்றியுமே எதுவுமே புரியலைன்னு நம்ம சொல்கிறதுக்கு நிரூபணம். அப்போ அரசியலே அவருக்கு புரியலன்னு அர்த்தம். ஊழல் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் குற்றம் சொன்னால் அவன் வந்து அவனுக்கு அரசியலை பற்றியுமே இன்னும் விளங்கலை, இன்னும் என்ன மாதிரி இன்னும் 25 வருஷம் செலவு பண்ணாதான் அவருக்கு விளங்கும். இல்லை, 2வது வாய்ப்பு, அப்போ ஊழல் பற்றி பேசாமல் இருக்கு. 2வது வாய்ப்பு அப்பட்டமானும் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். 2 வாய்ப்பு தான். ஏன்னா அவரே ஊழல்வாதி தானே. இப்போ அரசியலில் ஊழல் இருக்குது நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு என்ன கேட்டிங்கல்ல, இது வெளிப்படலை. ஜேம்ஸ் ரோசன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அரசியல்னாலே ஊழல் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. திரைப்படம்னாலே கருப்பு பணம் இருக்குன்னு அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும்ல, பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல. அப்போ அந்த கருப்பு பணத்தை வாங்கிக்கிட்டு உச்சத்தில் இருக்க நடிகர், சின்ன 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் வாங்குறவங்களாம் பெரிய ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்போ ஒரு 50 லட்சம் பேசுனா ஒரு 10 லட்சம் பிளாக்ல கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? இவர் 200 கோடி வாங்குறவருக்கு எவ்வளோ பிளாக்ல போயிருக்கும்? அப்போ அத்தனை கருப்பு பணத்தை வாங்கி சம்பாதிச்சவர் வந்து ஊழலை பற்றி பேச முடியுமா? தகுதி இருக்கா? வாய் முடிட்டு சாமர்த்தியசாலியாக இருந்தால், கெட்டிக்காரனாக இருந்தால், கொஞ்சமாவது அறிவு சிந்தனை இருக்கிறவனாக இருந்தால் அதை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது, கண்டுக்காத மாதிரி போயிடணும். அப்போ மக்களும் பேச மாட்டான், நம்மளும் பேச மாட்டோம். நீ ஒரு கட்சியை வந்த உடனே ஊழல் காரணமாக இவங்களை எதிர்த்து நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொன்னால் அப்போ நீ எவ்வளோ பெரிய திருடன், பொய்காரன். நீ கருப்பு பணத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்க 32 வருஷமா. அதுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. நீ என்ன சொல்லணும், இது வரைக்கும் வாங்கிட்டே இனிமேல் வாங்க மாட்டேன், இல்லை வாங்கலைன்னு போய் கூட சொல்லு. அதை அப்படியே வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளோ முட்டாளாக ஒரு ரசிகன் நீ புரிஞ்சு வச்சுருந்தா, இவன் முட்டாள் தான், அது நமக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. அது அவரும் புரிஞ்சு வச்சிருக்கனால தான் மற்றவங்கள ஊழல்வாதின்றார், இவனும் குதிக்கிறான். இப்போ அவங்க சொன்னதை தான் நீங்கள் கேட்டீங்க, இது உன்னோட கருத்து இல்லை. இப்படி சொல்கிறாங்களே, விஜய் சொல்கிறாரே, உடனே ரசிகர்கள்லாம் கேட்குறாங்களே. இந்த ரசிகர்களுக்கு அவ்வளவு அக்கறை ஊழல் செய்கிற அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு சிந்தித்து அரசியல் நடத்தணும்னு இருக்கவங்கன்னா ஒரு நாளும் ஒரு நடிகர் பின்னாடி போய் வாக்கடிக்க போயிருக்க மாட்டாங்க. இல்லை சார், அப்போ ஊழல் பண்ணுறது கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். நீ எனக்கு தீர்வு சொல்லு. சீமானுக்கு போடு. இது வரைக்கும் சீமான் மேல ஊழல் எதுவும் இருக்கா சார்? ஆனா திரள் நிதி சேர்க்கிறாருன்னு குற்றச்சாட்டு இருக்கு, அது ஊழலா? இல்ல. அப்ப அவருக்கு போடு. இப்ப இவ்வளவு பசங்க பேசுறாங்கல்ல ஊழல், ஆமா திமுக பண்ணுதுன்னு அவங்க சொல்றாங்கல்ல. திரள் நிதி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஊழல் ஆகாது, ஏன்னா அவரே அந்த பசங்க விஜய் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமா திமுக ஊழல் பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இது வரைக்கும் ஊழல் பண்ணாத சீமான் அரசியல்வாதியாகவும் இருக்காரு, அவருக்கு பண்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. அவர் ஊழல் செய்யல, அவருக்கு வாக்கு போடு. கருப்பு பணம் வாங்கின இவருக்கு ஏன் போடுற? அப்போ அங்கே இந்த பசங்கள்லாம் தப்பு தானே, இவரும் தப்பு, பொய்காரர், அதனால தான் பித்தலாட்டக்காரர்ன்ற. அவங்களே இவர் ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அவர் ஏமாத்துறான்னு உணரலையா, உணர்ந்தும் பரவாயில்ல எங்கள் அண்ணன் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா இவங்களும் பித்தலாட்டக்காரங்க. சீமானுக்கு தானே போடணும். ஏன்னா இது வரைக்கும் சீமான் ஊழல் அடிப்படையில் எந்த குற்றச்சாட்டு அவர் மேலே இல்லையே. திறன் வாய்ப்பு அமையல சார், அது ஒரு காரணம் இல்லை. அப்போ இந்த பசங்க அவருக்கு தானே வாக்கு போடணும்.
இந்த பசங்களுக்கு பெரிய பொறுப்பு உணர்ந்து வந்துட்ட மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதனால தான் விஜய்க்கு வாக்களிக்கிறோம். என்ன அடிப்படையில் திமுக ஊழல் பண்ணுதுன்னு தானே சொல்கிறீங்க? அப்போ இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல சீமானுக்கு ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்ட 10 ஆண்டுகளாக தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிற சீமானுக்கு இங்கே ஏன் வாக்களிக்காம, எதுவுமே நிரூபிக்காத அரசியல்வாதி ஆகாத கருப்பு பணம் வாங்குற விஜய்க்கு ஏன் வாக்களிக்கணும்? இது அவங்க பதில் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா